எங்கேயாவது நல்ல வார்த்தை கேட்கறோமா? யோசிச்சு பாருங்களேன். 2 வயசுக்குள்ள நாம எல்லாமே பேசுறதுக்கு கத்துக்கிறோம். ஆனா எத்தனை வயசு ஆனாலும் யாருகிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்காம இருக்கிறதுனாலதான் வாழ்க்கையில இன்னும் பல பேர் உயராம இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே. இது ஒரு நல்ல கருத்து சொன்னா அப்பப்ப கை தட்டி வச்சிருக்கலாம். தப்பு இல்ல, தட்டி வைங்க, தப்பு இல்ல. நான் இந்த மேடையில ஏறின உடனே நீங்க எல்லாம் பாக்குறீங்க, மீட்டிங் அபிஷியலா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் என்ன பேசணும்னு திருஷ்டி புஸ்திகா மாதிரி இறக்கி விட்டாங்களே நீங்க நினைக்கலாம். பல இடங்கள் அப்படிதான் என்ன இறக்கி விடுவாங்க. ஆனா நான் கவலைப்படாம பேசுவேன். ஏன் அப்படின்னா, நான் மேடையில ஏறின உடனே எனக்கு ஒரு பயம் இருக்கும்ல, நம்ம சரியா பேசணுமே, கூட்டம் கரெக்டா உட்காரணுமே, எந்திரிச்சு அவங்க டின்னருக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும். ஏன் விஜய் டிவில கலக்க போகுது யாருல பேசும்போது கூட அந்த பயம் வரும். அந்த பயம் வரும்போதெல்லாம் என் செல்போன் எடுப்பேன் சார். என் செல்போன் வால்பேப்பர்ல என் மனைவி போட்டோவை பார்ப்பேன், ஒரு தைரியம் வரும். கை தட்டலாம், தப்பு இல்லை. என் மனைவி போட்டோவை பார்ப்பேன், தைரியம் வரும். ஏன் மனைவி போட்டோ பார்த்தோன்னு தைரியம் நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில கடகார தொல்லை, பிரச்சனை, இதுக்கப்புறம் வாழவே முடியாதுன்னு நினைக்கிறப்ப இந்த போட்டோவை பார்ப்பேன், இதை விடவாடா பெரிய பிரச்சனை வந்துட போகுது.